உசுரே நீதானே இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. தலைவா பத்தல தலைவா, எனக்கு பத்தல தலைவா. எஸ்ஏ சீரியா சொன்ன மாதிரி தான் தலைவா. சார் என்ன சார் நடிக்கிறீங்க சார், ஆக்ஷனே இல்ல சார். ஆக்ஷன் இல்லையா, கொடுங்க சார், நான் ஆக்ஷன் பண்றேன் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நீங்க செல்லத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல சொல்லுவோம். ஆனா செல்லத்துக்கு இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, செல்வா சார் வந்துட்டு தனுஷ வந்து வேலை வாங்கும் போது யோசிச்சிருப்பாங்க, டேய் என்னடா இப்படி பண்ற என்னையா அப்படின்னு. ஆனா இதுல வந்து 50வது படம் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது தலைவா, பத்தல தலைவா. எனக்கு பத்தல தலைவா. எஸ்ஏ சீரியா சொன்ன மாதிரி தான் தலைவா. அவ்வளோ வெறியாது தலைவா படம், அவ்வளோ செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு. கண்டிப்பா தெரியல பாருங்க. மோர் ஓவர் எஸ்ஏ சூர்யா. சார் என்ன சார் நடிக்கிறீங்க சார், ஆக்ஷனே இல்ல சார். ஆக்ஷன் இல்லையா, கொடுங்க சார், நான் ஆக்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ பண்ணிருக்காப்ல. அண்ட் மோர் வந்து ரஹ்மான் உசுரே நீதானே இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸ். அண்ட் துஷா படத்துலயாங்க சண்டை, அப்புறம் வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, இதுதான் வந்து படத்தை சொல்ல வராங்க. ஃபேமிலியை காப்பாத்துறா ஒரு பர்சன். மோர் ஓவர் அசுரன் மாதா, அசுரன் பிள்ளைய கொண்டுருவாங்க. இதுல வந்துட்டு தன்னோட மாமா ஒவ்வொரு பிள்ளையா கொண்டுட்டே வருவாங்க. ஒரு அவங்க அப்பாவே காணாம போயிருவாங்க. சோ அது போதுதான் கதை இல்ல சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நீங்க செல்லத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல சொல்லுவோம். ஆனா செல்லத்துக்கு புதுசா இருக்கா மேக்கிங். இப்ப யார் வேணா படம் எடுக்கலாம். சங்கசா கூட படம் எடுத்தாரு, நான் படம் ஓடலையே, அவ்வளவு பெருசா ஓடல. பட் இதுல அதுதான் ஒரு விஷயம் சார். அதாவது சார் இப்ப பாத்தீங்கன்னா படங்கள் கதைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்க எவ்வளவு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் ஒரே கதைகள், அப்பா அம்மா கதைகள், அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், இதுதான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி பெருசா எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னா மேக்கிங். யாராலையுமே அப்படி மேக்கிங் எடுக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கூஸ்பம்ஸ் வரும். கண்டிப்பா தேர்ல போய் பாருங்க, 3 பேர் ஒன்னா சேர்ந்து வருவாங்க. உண்மையிலே பெரிய கூஸ்பம்ஸா இருக்கும். இல்ல ஆக்சுவலி என்னன்னா செல்வா சார் வந்துட்டு தனுஷ வந்து வேலை வாங்கும் போது யோசிச்சிருப்பாங்க, டேய் என்னடா இப்படி பண்ற என்னையா அப்படின்னு. ஆனா இதுல வந்து அசால்ட்டா ஒரு பாட்டு பண்ணிட்டே போயிட்டாரு. நம்ம யாரும் பெருசா நடிக்க தேவையில்லை, அவங்க அப்படியே சொன்ன உடனே அவங்க பாட்டு போயிடுறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது. உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 100க்கு 100 கொடுக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு மைனஸ் கூட தெரியல. படம் உசுரே நீதான், அவ்வளவுதான். படத்துல நீங்க வந்து இயக்குனர் தனுஷ பாத்தீங்களா இல்ல நடிகர் தனுஷ? அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயுமே வந்துட்டு இயக்குனர்கள் வந்துட்டு என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாட்டு ஏதாவது போட்டுருவாங்க. அது இது கதைக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுவாங்க. அந்த தப்பு பண்ணாம நடிகரா யோசிச்சிருக்காரு, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் வந்து யோசிச்சிருக்காரு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருந்தாலுமே என்னடா லேகா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க கூட கூடாது. அந்த லேகை ஃபில் பண்ணிருக்காரு, அதுவே பெரிய ஒரு ஆச் ஆஃப். டைரக்டராவும் யோசிச்சிருக்காரு, ஆக்டராவும் யோசிச்சிருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். இல்ல ப்ரோ, ட்ரெய்லர் நான் பார்க்கல. நான் வந்து சத்தியமா பார்க்கல, உண்மையிலே பார்க்கல. ஏன்னா நான் ராயன் அவ்வளவுதான், அந்த மியூசிக் தான், ரஹ்மான் பாட்டு கேட்டு தான் வந்தேன். அது அந்த லெவலில் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே ஆடியோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. டைரக்டர் கம் ஆக்டர் கம் ஃபியூச்சர்ல ப்ரொடியூசர், அவ்வளவுதான். எக்ஸ்பெக்டட் விட கொஞ்சம் நல்லா இருக்குது, மாசா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது டைரக்ஷன் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. ஹைலைட்னா தனுஷ் வர்ற எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது, தனுஷ்க்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ நல்லா இருக்கு. அதாவது ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ண மாதிரி. அது அவர் தான் கேட்கணும். நீங்க நல்லா இருக்கு, ஆனா பட் பரவாயில்ல.